நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு, நாமக்கல் ஆகிய 2 மாவட்ட நிர்வாகிகளோடு திமுக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு தற்போது ஈரோடு, நாமக்கல் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுடனான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. தற்போது இந்த கூட்டம் தொடங்கிவிட்டதாக நாம் செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக ஈரோடு, நாமக்கல் நிர்வாகிகளோடு திமுக உயர்மட்ட குழு ஆலோசனை மேற்கொள்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஈரோடு, நாமக்கல் தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிகளை எந்த கட்சிக்கு ஒதுக்குவதாக முடிவெடுத்திருக்கிறாங்க? நிர்வாகிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? என்ன நிலை? நாமக்கல் பொறுத்தவரை கடந்த முறை கொங்கு கட்சி போட்டியிட்ட ஒரு எம்பி தொகுதியாக இருக்கிறது கூட்டணி கட்சியில. அவர் அந்த நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் எம்பி இருக்காரு, இன்னொரு பக்கம் மதுரா செந்தில் இருக்காங்க. அதே போல ஒன்றிய செயலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்றிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஈரோடு பொறுத்தவரை ஈரோடும் மதிமுகவுக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஈரோடு கணேசமூர்த்தி மதிமுக சார்பில் போட்டிட்டாங்க. 2 பேருமே ஆனா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. இந்த நிலையில திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொங்கு பகுதியில திமுக கொஞ்சம் வலுவு குறைவாக தான் இருக்காங்க. அவருடைய அதிமுக 2021 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதி அதிக அளவில் வெற்றியை பெற்றிருந்தாங்க. எனவே அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஐவர் குழு, அதாவது பாத்தீங்கன்னா நேரு, வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த ஐவர் குழு தனித்தனியாக பிரச்சனைக்குரிய பகுதிகளை பேசிட்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு, இந்த ஆலோசனைக்கு பிறகு என்ன மாதிரியான நிர்வாகிகள் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ண போறோம். குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில திமுக கொஞ்சம் வெற்றி சதவீதம் அவர்களுக்கு குறைவாக இருப்பதால் இது போன்ற முதல்ல கொங்கு பகுதியில் தான் ஆய்வு மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா மேற்கு மண்டல இன்சார்ஜா இருக்காரு. ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதியிலிருந்து இதே போன்று கிருஷ்ணகிரி, திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு தொடர்ச்சியா இன்றைக்கு ஒரு நாளைக்கு 4 தொகுதி என்ற மாதிரி முடிச்சுட்டு வராங்க. வர 5ஆம் தேதிக்குள்ள 40 தொகுதியிலையும் கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று மாலை காங்கிரஸோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, முதல் பேச்சுவார்த்தை திமுகவுடைய TR பாலு தலைமையிலான குழுவினர் பேச இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு 12 மணிக்கு அவர்களுடைய கருத்துக்களோட அடுத்த நேரலையில நம்ம இணையலாம். திலகவதி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.